சத்தியமா சொல்றேன் அத்தை, அவளை காணோம். நைட்டே தமிழ் அவளை தேடிதான் போயிருக்காரு. ஏம்மா ராத்திரியிலேருந்தே காணும்னா எங்கம்மா போயிருப்பா அவ? அவ அர்ச்சனா தேடிதான் மாமா போயிருக்கா. அந்த பையன் விஷம் குடிச்சிட்டானா? விஷம் குடிச்சிட்டானா? ஆமா மாமா, அப்படிதான் தமிழ் சொன்னாரு. ராகினி அந்த பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காளாம். தமிழ் நைட்ல இருந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேடிட்டு தான் இருக்காரு. இது ராத்திரியே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? சம்மந்திக்கு என்ன பதில் சொல்றது? நம்ம பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டாங்க. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா என் தலையில இடி இறக்கிட்டு போயிட்டா. அத்தை, அத்தோ நீங்க உட்காருங்க அத்தை, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். வேண்டாம். வந்திருக்கிறவங்க முன்னாடி மானம் போறதுக்கு என் உயிர் போறது எவ்வளவோ மேல். அத்தை நீங்க பயப்படாதீங்க அத்தை, தமிழ் கண்டிப்பா ராகினியை கூட்டிட்டு வந்துருவாரு. இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையேம்மா. அவளை கேட்டுதுன்னா எல்லா ஏற்பாடு பண்ணோம். ஆமா, அவளுக்கு அர்ச்சனா தான் பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாளதான் அவ காதலிக்கிறா, அதனால சீக்கிரம் மறந்துடுவான்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அவருக்காக தான் நடுராத்திரி வீட்டு விட்டு போயிருக்கா. இதுலயே புரியலையா அவரு எந்த அளவுக்கு இவ லவ் பண்றான்னு? கடைசி நேரத்துல மனச மாத்திக்கிட்டான்னு நினைக்கிறேன் மாமா. இது எங்க கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாமே. இப்படி ஓடி போய் தான் அவமானப்படுத்துறமா? என் பசங்க தான் கல்யாண விஷயத்துல என் பேச்ச மீறி நடந்துக்கிட்டாங்க. என் பொண்ணாவது என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இந்த குடும்பத்துக்கே பெரிய அவமானத்தை அவதான் கொண்டு வர போறான்னு நான் கனவுல நினைக்கலங்க. இப்ப என் வளர்ப்பு தப்பாயிடுச்சே. ஊரே என்ன கேவலமா பேசுமே. பொண்ண வளர்க்க தெரியாதவன கரிச்சு கொட்டுமே. ஐயோ, அழாதம்மா. முதல்ல இந்த விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்கணும். எப்படிங்க? பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். இப்ப நாம என்ன பதில் சொல்ல போறோம்? அத்தை, இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்க்கணும்னு தமிழ் சொன்னாரு. அவ அங்கதான் இருப்பா. கண்டிப்பா அவளை தமிழ் கூட்டிட்டு வந்துருவாரு அத்தை. கவலைப்படாதம்மா. தமிழ் போயிருக்கால, நிச்சயமா அவன் பார்த்துப்பா. கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். கண்ணத்தோட வா. அண்ணா, இந்த போட்டோல இருக்க பொண்ணு பாத்தீங்களா? இல்ல பார்க்கலையே தம்பி. அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. இந்த போட்டோல இருக்க பொண்ணும் இன்னொரு பையனும் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல கிளம்பி போனாங்களான்னு விசாரிக்கிறோம். ஆட்டோல ஏறி போனது பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க. இவங்களை பாத்துருக்கீங்களா? பாருங்க. ஆமா, என் ஆட்டோல தான் வந்தாங்க. உங்க ஆட்டோலையா? ஆமா. எங்க இறக்கி விட்டீங்க? நீங்க ஏன் கேக்குறீங்க? நான் அந்த பொண்ணோட அண்ணன், கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்களா? அண்ணா, அது ஒரு சின்ன பிரச்சனை தானே. நீங்க சொல்லுங்கண்ணே, அவங்கள எங்க இறக்கி விட்டீங்க? கோயில்ல தான். எந்த கோயில்ல? இங்கதான் வளசரவாக்கம் முண்டகன்னியம்மன் கோயில் இல்ல, அதுக்கு பக்கத்துல சிக்னல்ல தான் இறக்கி விட்டேன். ஆமாண்ணே, தெரியுண்ணே. அவங்க பேசிக்கிட்டதுல வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. வழியில நிப்பாட்டி மாலையெல்லாம் வாங்கினாங்க. பட்டு புடவை, பட்டு வேஷ்டி எல்லாம் வச்சிருந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி தான் தெரிஞ்சது. கல்யாணமா? அண்ணே, கண்டிப்பா தெரியுமாண்ணே? பேசிக்கிட்டதுல அப்படிதான்பா தெரிஞ்சது. ஏப்பா, என்னப்பா வீட்டுல நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன கோயிலுக்கு போயிருக்காங்க? இதுக்கு தான் அந்த பையனை நம்பாதன்னு சொன்னேன். இப்ப பாரு கல்யாணம் பண்ண போறான்.
ஏன் தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்களோ தெரியல. நான் ராகினிட்ட அப்பயே படிச்சு சொன்னேன், அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிடுங்க. ஆனா அவ கேட்கவே இல்லை. இப்படி ஒரு முடிவு எடுத்து தொலைச்சிருக்கா. இப்போ என்னப்பா பண்றது? வா போய் பார்க்கலாம். அந்த அர்ஜுன் பையன் மட்டும் எங்கேயும் மாட்டினா அவ்வளோதான்ப்பா. நம்ம தங்கச்சியை கூட்டு போயிட்டால விடக்கூடாதுப்பா. எப்பா ஒருவேளை கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்தா? இல்லடா, குறைஞ்சபட்சம் நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த டைம் தான் ராகினிக்கும் என்கேஜ்மெண்ட் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சீக்கிரம் போனா பிடிச்சலாம்னு நினைக்கிறேன். வா போலாம் வா. சரிப்பா. எனக்கு பயமா இருக்குங்க. ராகினி வீட்ல இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா நிதானமா இருமா. நம்ம பதட்டப்பட்டா எல்லாரும் நம்ம சந்தேகப்படுவாங்க. அமைதியா இரு. அக்கா கோதக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க. ஆ. எப்படி இருக்காங்க? நல்லா ரொம்ப எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டோம்க்கா. மாம், ஆண்டியை பாருங்க, டென்ஷனாவே இருக்காங்க. சம்திங்ஸ் ராங். எல்லாரும் ஆ. உட்காருங்க. ஆமாடா, இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ முகமே சரியில்லையே. மாம், என்கேஜ்மெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. என்னன்னு கேளுங்க மாம். சமந்தி, சொல்லுங்க சம்மந்தி, ஏதாவது வேணுமா? ஒரு நிமிஷம் வாங்க. இரு, பார்த்துட்டு வரேன். சொல்லுங்க சம்மந்தி. என்ன நடக்குதுங்க? எதை பத்தி கேக்குறீங்க? ஆ, ஒரு நிமிஷம் வாங்களேன். என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? வணக்கம். வாங்க. சொல்லுங்க சம்மந்தி. ஆ, ஏதாவது பிரச்சனைங்களா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்போ எதுக்கு சமந்தி ஒரு மாதிரி நர்வஸா இருக்க மாதிரி இருக்காங்க? அது பதட்டம் இருக்கத்தானே செய்யும் சம்மந்தி. கோதை எப்போதுமே நல்ல காரியத்தை நல்ல நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு நினைப்பா. லேட் ஆகிடக்கூடாது பாருங்க, அந்த டென்ஷன் தான். அதான் இன்னும் நிறைய டைம் இருக்கே, எதுக்கு கவலைப்படுறாங்க? ஏன்னா இவ்வளவு நேரம் சிரிச்ச முகமா இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு. அதான். அது காலையில பிபி மாத்திரை போட மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த டென்ஷன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி என்ன டென்ஷன்? இந்த என்கேஜ்மெண்ட்டை யாராவது நிறுத்தவா போறாங்க? உங்க பையன் தமிழுக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஆமா, அவர் எங்க? வந்ததுல இருந்து பாக்குறேன், ஆளே காணோம். அவன் ஒரு வேலையை வெளியே போயிருக்க சம்மந்தி, இப்போ வந்துருவான். ஏன் அவர் திரும்ப பிரச்சனை பண்றாரா? இல்லையே. கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? உங்க பேச்சுக்கு அவர் கொடுக்கிற மரியாதை அவ்வளவுதானா சம்பந்தி? அதெல்லாம் இல்லை சம்மந்தி, கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியதுச்சு, அதான் போயிருக்கான். இப்போ வந்துருவான். வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க உள்ள போ. சம்மந்தி, கோதைக்கு மாத்திரை கொடுக்கணும். நான் போய் மாத்திரை கொடுத்துட்டு வரேன். நீங்க வந்து உட்காருங்க. வாங்க. ஏதாவது ப்ராப்ளமா மாம்? நான் பாத்துக்கிறேன். இரு. ஏன் நிக்கிறீங்க சம்மந்தி? உட்காருங்க. சமந்தி, கல்யாணத்துல ஒன்னும் குழப்பம் வந்துடாதுல்ல? உங்க வார்த்தையை நம்பிதான் வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை சம்மந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க உட்காருங்க. சரி. மாத்திரை போடணும். மாத்திரை போட்டுட்டு வரேன், பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னாங்க? நான் எத்தனை வாட்டி சொல்றேன் உனக்கு, மூஞ்சியை சாதாரணமா வச்சுக்கணும். சம்மந்தி அம்மாக்கு சந்தேகம் வந்துருச்சு பாரு. எங்க என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. பொண்ணு வீட்ல இல்ல, ஆனா நிச்சயதார்த்தம் நடக்கும்னு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிக்க போறோமா? எனக்கும் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. இரு, நான் தமிழுக்கு வேணா போன் பண்ணி பாக்குறேன். யாருப்பா? சரஸ்வதியா? அப்பாவா? அவரு எப்ப ஃபோன் பண்றாரு? தெரியலடா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன சொல்ல போற? எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். இரு. ஹலோ அப்பா. டேய், எங்கடா இருக்க? இங்க பக்கத்துல கடைக்கு தான்ப்பா வந்தேன். நீ ராகினியை பாத்தியா இல்லையா? அப்பா உங்களுக்கு எப்படி? டேய், எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. சரஸ்வதி எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டா.
எல்லாரும் ராகினிங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் வேற போயிட்டு இருக்கா, சம்மந்தி வேற ராகினிங்கன்னு கேட்குறாங்க. ஏதோ அவளை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போனியாமே, அவளை அங்கே பாத்தியா இல்லையா? நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்பிட்டாங்களாம்ப்பா. போயிட்டாங்களா? எங்கடா போனாங்க? அது வந்துப்பா. டேய் என்னடா நடக்குதுங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க. எங்க போய் தொலைஞ்சா அவ? தேடிட்டு தாமா இருக்கும். என் பேச்ச கேட்பான்னு முழுசா நம்பினேன்டா. என் தலையில இடிய போட்டுட்டு போயிட்டா. சம்மந்தி முகத்தை கூட பார்க்க முடியாம நிக்கிறேன் நான் இங்க. மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் எப்படியாவது ராகினியோட வந்துடுறேன். இப்போதான் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டை விசாரித்தேன். அவங்க பக்கத்தில் இருக்கிறக்கோ இல்லை பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்களா. நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். சீக்கிரமாக கையோட கூப்பிட்டு வந்துருமா, நீங்கள் பயப்படாதீங்கம்மா. எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. இல்லைன்னா சம்மதி பத்தி தெரியும்ல, அவங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம மானத்தையே வாங்கிடுவாங்க. மா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ராணியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது என் பொறுப்பு. சரி. என்னம்மா சொல்றான்? தேடி போயிட்டு இருக்கானா? கவலைப்படாது, எப்படியாவது அவன் கூட்டிட்டு வந்துடுவான். நல்லதே நடக்கும் நம்புவோம். சரி சரி, நம்ம வெளியில போய் இருப்போம். இல்லை எல்லாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். வா. ஏப்பா அவங்க கோவில்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, நீ சொல்ல வேண்டியதானப்பா? நான் விளையாடுறியா? இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான். இப்போ வரைக்கும் அவள் அர்ஜுனுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்னு மட்டும் தான் தெரியும். மற்றபடி அவங்க கல்யாணம் பண்ணி போகிறான்னு தெரிஞ்சா அம்மா உடஞ்சு போயிடுவாங்க. நீ வா சீக்கிரம், முதல்ல அந்த கல்யாணத்தை நிறுத்துவோம். ஏய் ஆதி, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். அந்த ஃபோன் கொடு. வா வந்து ஆதி உட்காரு. மாப்பிள்ளை சேர்ல உட்கார வைங்க. உட்காருங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பத்திரிகையை படிச்சிடலாம். பொண்ணையே வர சொல்லுங்க. வசு பாப்பா, இன்னுமா அலங்காரம் முடியல? சரஸ்வதி கூப்பிட போனா, விட்டா கல்யாணத்தப்ப தான் கூட்டிட்டு வருவா போலயே. இருங்க நான் போய் கேட்டு. சரி இருங்க. அப்பா அண்ணன் எங்க போயிருக்காரு? இன்னும் காணோம். பக்கத்தில் தான் போயிருக்காப்பா, வந்துடுவான். சரஸ்வதி ராகினியை கூப்பிடுறாங்க. எங்க அவ? அவ எங்க? என்ன சரஸ்வதி, இங்க தானே ரெடி ஆயிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. வசு எங்க போயிட்ட? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகினி எங்க? அவ வந்துருவா. வந்துருவாளா? எங்க போனா? ராகினிய காணோம். வாட்? காணுமா? ஆமா, நைட்ல இருந்தே அவ வீட்ல இல்ல. என்ன? உங்க அண்ணன் கூட அவளை தேடி தான் போயிருக்காரு. அம்மா சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்கம்மா. என்னம்மா பொண்ணை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க? அவங்க 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாடி ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏன் மருமகளை நானே போய் கூட்டிட்டு வரேன். சம்மந்தி அவ வந்துருவா, நில்லுங்க. சம்மந்தி என்னங்க இப்படி சொல்றீங்க? ராகினி அப்படி பண்ணா என்னால நம்பவே முடியல. அப்பா அர்ஜுனை தேடி தான் போயிருக்காளா? வாட் இஸ் திஸ் கார்த்தி? என்கேஜ்மெண்ட் நடக்கிறது கீழே, விட்டா எல்லாரும் இங்கேயே வர வச்சிருவீங்க போல இருக்கே. ராகினி எங்க? ராகினி எங்க? மாம், அது வந்து என்னாச்சு? அவ வீட்ல இல்லையா? சமந்தி, ராகினி எங்க?
சீக்கிரம் வாடா. இப்படி ஓடுறானுங்க கோயில்ல போய். எங்கேயுமே காணும்டா. ஏன்பா ஒருவேளை வேற கோயிலுக்கு போயிருந்தா அங்க போய் பாப்போமா? இல்லடா, இங்க பக்கத்துல வேற எந்த கோயிலுமே இல்ல. வாடா. அண்ணே 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 அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. அண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதாவது கல்யாணம் நடந்துச்சா? ஆமாப்பா, பெரியவங்க எல்லாம் யாரும் இல்ல, 4-5 பொண்ணு பசங்க தான் இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணும் பையனும் கல்யாண கோலத்துல இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அண்ணே, இந்த பொண்ணான்னு பாருங்க. ஆமாப்பா, இதான் கல்யாண பொண்ணு. அவசர அவசரமா ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு போயிருப்பாங்களே. அண்ணே, அதுக்கப்புறம் எங்க போனாங்க உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. தமிழே, அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் முடிஞ்சதுப்பா. ராகினியை கையோட கூட்டிட்டு வந்துடும் அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு வந்தேன். இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல. வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சா குடும்ப மானமே போயிடும்டா. ஆமாவால் இதை தாங்கிக்கவே முடியாது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அந்த அர்ஜுனை நம்பாதன்னு. நீ கேட்கல. இப்ப பாரு, நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி எங்கேயோ கூட்டு போயிட்டான். அங்க வீட்லயே எல்லா சொந்தக்காரங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. அவங்ககிட்ட போய் என்ன பதில் சொல்ல போற? என்ன சம்பந்தி அமைதியா இருக்கீங்க? என் வீட்டுக்கு மருமகளை அனுப்புறேன்னு சொன்ன உங்க பொண்ணு எங்க? இல்லங்க, ராகினி இப்ப வந்துருவா. நீ பேசாத. சம்பந்தி, நீங்க சொல்லுங்க. உங்க வார்த்தையை நம்பிதான் இந்த நிச்சயதார்த்தமே நடக்குது. உங்க பொண்ணு எங்க? சம்பந்தி, எங்க பொண்ணு வீட்டில் இல்லைங்கிற விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரியும். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு எங்களுக்கு தெரியாது. மாம், அங்கிள் சொல்றது உண்மைதான். ராகினி வீட்ல இருக்கான்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் சரஸ்வதி விஷயத்தையே சொன்னாங்க. வாட் இஸ் திஸ் வசு? என்ன விளையாடுறீங்களா? எங்க போனா அவ? ஆதி, கோவப்படாத. அண்ணா அவளை தேடி தான் போயிருக்காரு, கூட்டிட்டு வந்துருவாரு. ஏன்பா, நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல பொண்ணை காணும்னு சொல்றீங்க. அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? என்னப்பா இது? பொண்ணு சம்மதத்தோட தானே இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறதா சொன்னீங்க. இப்ப ஏன் வீட்டை விட்டு போயிட்டா? மாணிக்கம், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம தான் நாங்களே நின்றுட்டு இருக்கோம். ராத்திரிலேருந்தே அவளை காணுங்கிற விஷயமே இப்பதான் எங்களுக்கு தெரியும். சம்பந்தி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் முன்னாடியும் எங்களை அவமானப்படுத்துறீங்களா? உங்க பொண்ணு உங்க வார்த்தையை மீற மாட்டான்னு சொன்னீங்க. விடிஞ்சா என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு நைட்டோட நைட்டா காணாம போயிட்டான்னு சொல்றீங்க. இதுதான் நீங்க வளர்த்த வளப்பா? எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க சம்பந்தி. ராகினி ஏன் அப்படி பண்ணானே தெரியல. உங்க முகத்தை பாக்குற சக்தி கூட எனக்கு இப்ப இல்ல. அண்ணி, ஒரு டாக்டருக்கு படிச்ச பொண்ணு இப்படியா பண்ணுவா? ஆமா, கல்யாணம் பிடிக்காம போயிட்டாளா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா? இங்க பாருங்க, அவ என்ன காரணத்துக்காக போயிருக்கான்னு தெரியாம நீங்களா வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. சம்பந்தி, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தமிழ் போயிருக்கா, எப்படியாவது ராகினி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். ராகினி வந்துட்டாளா? பயந்துட்டு வெளியில நிக்கிறாளா? முதல்ல அவளை உள்ள வர சொல்டா. அண்ணா வந்துட்டாளா இல்லையா? பதில் சொல்லுங்கண்ணே. என்னடா? இல்லப்பா,
அவ வரல. மாமா அவளை பாத்தீங்களா இல்லையா? நாங்க சில இடங்கள்ல விசாரிச்சு பார்த்தோம். ராகினி அர்ஜுன் ஏதோ கோயிலுக்கு போனதா எங்களுக்கு தெரிய வந்துச்சு. கோயிலுக்கா? ஆமா, அவங்க போனதே கல்யாணம் பண்ணிக்கத்தான். டேய் என்னடா சொல்றீங்க? எந்த கோயிலுக்கு போனாங்கடா? நீங்க பாத்தீங்களா அவளை? அப்பா, எந்த கோயில்னு கண்டுபிடிச்சு போறதுக்குள்ள அவங்க கல்யாணத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்களாம். என்னடா சொல்ற? அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? மா, அதான் அப்பவே சொன்னேன்லம்மா, ராகினி அர்ஜுனை தான் லவ் பண்றான்னு. ராகினி கிடைக்காத வருத்தத்துல அர்ஜுன் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக தான் ராணி நைட்டோட நைட்டா கிளம்பி போயிருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவங்க 2 பேரும் நேரா கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.